வணக்கம் பிளெண்டர் தமிழ் சேனல் வியூவர்ஸ். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது பிளெண்டர்ல எப்படி இப்படி ஒரு டைட்டில் அனிமேஷன் பண்றது அப்படிங்கிறத பார்க்க போறோம். வாங்க பார்க்கலாம். நான் என்ன பண்ண போறேனோ அதோட ரெஃபரன்ஸ் இமேஜ் நான் லோட் பண்ணிக்கிறேன். எடிட்டர் டைப் ஆப்ஷன்ஸ்ல போயிட்டு இமேஜ் எடிட்டர் போறேன். இமேஜ் எடிட்டர்ல ஓப்பன் ரெஃபரன்ஸ் இமேஜ் எங்க வச்சிருக்கனோ அந்த லொகேஷனுக்கு போறேன். போய்ட்டு ரெட் அலர்ட் செல் செலக்ட் பண்ணிட்டு ஓப்பன் இமேஜ் கொடுக்குறேன். இப்போ எனக்கு இந்த இமேஜ் லோட் ஆயிடுச்சு. இப்போ ஃபர்ஸ்ட் ஃப்ரண்ட் வியூ போயிட்டு நான் என்னோட இந்த வியூ வந்து ஃப்ரண்ட் வியூ செட் பண்ணிட்டு ஷிஃப்ட் ஏ பிரஸ் பண்ணி டெக்ஸ்ட் போடுறேன். டிஃபால்ட்டா பிளெண்டர்ல டெக்ஸ்ட் போட்டீங்கன்னா இந்த மாதிரி தான் வரும். ஸோ நான் ஆர் பிரஸ் பண்ணி எக்ஸ் பிரஸ் பண்ணி 90 டிகிரிஸ் ரொட்டேட் பண்ணிக்கிறேன். ரொட்டேட் பண்ணிட்டு டேப் பிரஸ் பண்ணி எடிட் பண்றேன். கேப்ஸ் RED ரெட்னு போட்டுறேன். இந்த ஒரு டெக்ஸ்ட் நான் ஒர்க் பண்ணிட்டு கீழே இருக்க டெக்ஸ்ட் நான் டூப்ளிகேட் போட்டு நம்ம கிரியேட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இந்த கேமரா எனக்கு ரொம்ப டிஸ்டர்பன்ஸாக இருக்குது. ஸோ நான் கேமராவை கொஞ்சம் ஆஃப் பண்ணி வைக்கிறேன். அதுக்கப்புறம் ஆன் பண்ணிக்கலாம். ஸோ கேமரா ஆஃப் பண்ணியாச்சு. இந்த டெக்ஸ்ட்டை நான் வந்து சென்டராக பொசிஷன் பண்ணிக்கிறேன். செலக்ஷன் டூல் செலக்ட் பண்ணிட்டு இப்படி கிளிக் பண்ணி இப்படி மூவ் பண்ணி நான் சென்டராக பிளேஸ் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த ரெட்டோட ஃபாண்ட் ஸ்டைலை வந்து நான் மாற்ற போகிறேன். அது எப்படி மாற்றுறது பிளெண்டரில் அப்படின்னா, ரைட் ஹேண்ட் சைடு வந்தீங்கன்னா இந்த ப்ராப்பர்ட்டிஸ் பண்ணல இந்த ஏன்னு போட்டிருக்கு பார்த்தீங்களா, இது வந்து நம்ம யூஸ் பண்ணுற ஃபாண்ட் டெக்ஸ்ட் ப்ராப்பர்ட்டிஸ். இது வந்து இதை கிளிக் பண்ணிவிட்டு இங்கே போன இந்த மெனுவில் பார்த்தீங்கன்னா ஃபாண்ட் இருக்கு பாருங்கள். இந்த ஃபாண்ட்டில் போய் ஸோ இங்கே ரெகுலர் போல்ட் இட்டாலிக் அப்படின்ற இட்டாலிக் போல்ட் இட்டாலிக் இருக்குது. நான் இப்போ ரெகுலர் அந்த ஆப்ஷனில் போயிட்டு இந்த ஃபோல்டர் ஐக்கான நான் கிளிக் பண்ணுறேன். என்னோட ஃபாண்ட் எங்கே வச்சிருக்கணும் அதுக்குள்ளே நான் போகிறேன். நான் யூஸ் பண்ணுற ஃபாண்ட் ஹாபர்ட் ரெகுலர் அப்படிங்கிற ஃபாண்ட். இதை செலக்ட் பண்ணி ஓப்பன் கொடுக்குறேன். இப்போ எனக்கு இங்கே ஃபாண்ட் மாறிடுச்சு பாருங்க. எதுக்கு நான் இந்த ஃபாண்ட் வைக்கிறேன் அப்படின்னா, எனக்கு கொஞ்சம் போல்டான ஒரு ஃபாண்ட் வேணும். ரொம்ப தின்னான ஃபாண்ட் வேண்டாம், போல்டாக இருக்கணும். ஏன்னா ஒரு ரெட் அலர்ட் சேல் அப்படிங்கிறது ஒரு பெரிய டைட்டில் அப்படிங்கிறது போல்டாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக நான் போல்டான ஃபாண்ட் யூஸ் பண்ணுறேன். ஸோ இப்போ ரெட் அலர்ட் சேலில் ரெட் டெக்ஸ்ட் நான் பிளேஸ் பண்ணுறேன். கூட கொஞ்சம் சென்டர் பண்ணிக்கிறேன். இதை ஓகே சென்டர் பண்ணியாச்சு. இப்போ இந்த டெக்ஸ்ட்டுக்கு வந்து டெப்த் கொடுக்கலாம். எப்படி கொடுக்கலாம் அப்படின்னா, ரெட் டெக்ஸ்ட் செலக்ட் பண்ணிட்டு அதே மாதிரி ப்ராப்பர்ட்டிஸ்ல வந்தீங்க அப்படின்னா இங்கே சைடில் இந்த ஃபாண்ட் ஆப்ஷன் நான் க்ளோஸ் பண்ணுறேன். ஜாமெட்ரின்னு இருக்கு பாருங்க. இதில் போய் நீங்கள் எக்ஸ்ட்ரூட் ஒரு ஆப்ஷன் இருக்கு கொடுத்து எக்ஸ்ட்ரூட் பண்ணிக்கலாம். ஆனால் எனக்கு எவ்வளோ பெரிய எக்ஸ்ட்ரூஷன் தேவை எனக்கு இவ்வளோ போதும். இந்த பெவல் ஒரு ஆப்ஷன் இருக்கு பாருங்க. இந்த ஆப்ஷன் கீழே வந்து ரவுண்ட் ஆப்ஜெக்ட் ப்ரொஃபைல்னு இருக்கு. ரவுண்டில் போய் நீங்கள் வேலை இன்க்ரீஸ் பண்ணீங்க அப்படின்னா எனக்கு இப்படி ஒரு எஃபெக்ட் வரும். ஆனால் எனக்கு இவ்வளோ பெருசாக வேண்டாம் எனக்கு. ஸோ இவ்வளோ இருந்தால் போதும். 0.02 ஓகே. எனக்கு இன்னும் கூட கொஞ்சம் இதில் 3 டெப்த் கொடுக்கணும் அப்படின்னா அந்த ப்ரொஃபைல் இருக்கு பாருங்க. ப்ரொஃபைல் ஆப்ஷன் போனீங்க அப்படின்னா இங்கே ப்ரொஃபைல் பாருங்க. ரவுண்டில் எப்படி இருக்கு, ப்ரொஃபைல்னு கொடுத்தோன்னே எப்படி இருக்கு பாருங்க. ஸோ இந்த ப்ரொஃபைல் ஆப்ஷனில் போயிட்டு இந்த கீழே அப்படி ஒரு ஸ்லைடர் ஒரு கர்வ் மாதிரி இருக்கு. அந்த கர்வ் நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணலாம். இந்த கர்வ் அட்ஜஸ்ட் பண்ணுறப்ப எனக்கு இந்த டெக்ஸ்ட்டில் பாருங்கள் இங்கே டெப்த் கிடைக்கும். இந்த இடத்துல இங்கே பாருங்கள். இந்த கர்வ் எப்படி வேணால் நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணலாம். கிளிக் பண்ணி ட்ராக் பண்ணுறது தான். அந்த கர்வ் எப்படி அட்ஜஸ்ட் பண்ணுறீங்களோ அதே மாதிரி உங்களுக்கு இங்கே டெப்த் வரும். இப்போ இங்கே பாருங்கள் எனக்கு இப்படி ஒரு 3 டெக்ஸ்ட் வந்துருச்சு பாருங்கள். இந்த டெக்ஸ்ட்டை பாருங்கள். இந்த இடத்துல எட்ஜஸ்லாம் கொஞ்சம் ரஃப்பாக இருக்குது பாருங்கள். ரொம்ப ஷார்ப்பாக ஸ்மூத்தாக இல்லை அந்த டெக்ஸ்ட்டு. இப்போ இங்கே பாருங்கள் ஷார்ப்பாக இருக்குல்ல. அதுக்காக நான் என்ன பண்ணுறேன், அப்படியே மேலே ஸ்க்ரால் பண்ணுறேன். ப்ராப்பர்ட்டிஸில் இங்கே மேலே டெக்ஸ்ட் இந்த ஃபாண்ட் ஆப்ஷன்ஸில் மேலே ஷேப்னு இருக்கு பாருங்கள். அதில் 2 ரெசல்யூஷன் இருக்குது பார்த்தீங்கன்னா. அதை வந்து நான் என்ன பண்ணுறேன் 15 வைக்கிறேன். 15 வச்சா எனக்கு இன்னும் கொஞ்சம் ஸ்மூத்தாக இருக்கும். இந்த எட்ஜஸ் பாருங்கள். ஃபஸ்ட்டு எப்படி இருந்துச்சு இப்போ எப்படி இருந்துச்சு ஸ்மூத்தாக ஆகிடுச்சு பாருங்கள். ஃபஸ்ட்டு நான் 12 இருந்துச்சு. 12 கொடுத்தா அப்படி ஷார்ப்பாக ஆகிடுச்சு பாருங்கள். இந்த இடம் ஷார்ப்பாக இருக்குது. ஸோ நான் என்ன பண்ணேன் 15 வச்சுக்கலாம். 100 கூட வச்சுக்கலாம். உங்கள் சிஸ்டம் சப்போர்ட் பண்ணுச்சு அப்படின்னா 100 வச்சுக்கலாம். இப்போ அதே மாதிரி இந்த டெக்ஸ்ட்டுக்கு நடுவில் எனக்கு ரொம்ப ஒட்டிக்கிட்டு இருக்குது. லைட்டாக கொஞ்சம் ஸ்பேஸ் கொடுக்கணும். அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா, இந்த டெக்ஸ்ட் ப்ராப்பர்ட்டிஸ்லேயே ஃபாண்ட்டுக்குள்ளே வாங்க. ஃபாண்ட்டில் கீழே அப்படியே வந்தீங்கன்னா பேராகிராஃப்னு இருக்கும். அதை எக்ஸ்பேண்ட் பண்ணிங்கன்னா கேரக்டர் ஸ்பேசிங்னு இருக்குது பாருங்கள். ஸோ இந்த ஸ்பேசிங் நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணீங்க அப்படின்னா எனக்கு இந்த மாதிரி ஸ்பேசிங் கிடைக்கும். ஃபாண்ட்டுக்கு நடுவில் ரொம்ப ஸ்பேசிங் இருக்கிற மாதிரி இருக்கு. நான் என்ன பண்ணுறது 1.05 கொடுக்குறேன். ஓகே இப்போ எனக்கு கொஞ்சம் ஓகே இது ஓகே. ஸோ இப்போ ஸ்பேசிங் அட்ஜஸ்ட் பண்ணியாச்சு. டெக்ஸ்ட் போட்டாச்சு. இந்த ரெட்லேயே வந்து இதை நான் இன்னொரு டூப்ளிகேட் போட்டு கீழே ரிமைனிங் டெக்ஸ்ட் நான் கிரியேட் பண்ணுறேன். ஸோ இந்த டூப்ளிகேட் எப்படி போடுறது, ஷிஃப்ட் D போட்டு கீழே அதை மூவ் பண்ணிக்கிறேன். மூவ் பண்ணிட்டு டேப் ப்ரெஸ் பண்ணி எடிட் பண்ணுறேன். ALERTன்னு போட்டுறேன். இதோட ரெஃபரன்ஸ் இமேஜ் பாருங்கள். இந்த அலர்ட் வந்து ரெட்டோட சின்னதாக தான் இருக்குது. அதுக்குள்ளேயே இருக்குது. அந்த ரெட்டோட ஸ்பேசிங்குள்ளேயே அலர்ட் இருக்குது. ஆனால் இங்கே ரொம்ப பெருசாக இருக்குது நம்ம போட்டது. ஸோ அதை ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம் ஃபஸ்ட்டு. ஸோ ஃப்ரண்ட் வியூவில் போயிட்டு ஸ்கேல் ப்ரெஸ் பண்ணி இதை மூவ் பண்ணுறேன். இப்போ இன்னும் கூட கொஞ்சம் அப்படி கூட மூவ் பண்ணி ரிப்ளேஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சம் ரிப்ளேஸ் பண்ணிக்கலாம். ஓகே. இந்த சேல் டெக்ஸ்ட் கடைசியாக போடும். அது ரொம்ப ஈஸி. அதை கடைசியாக பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் இந்த டெக்ஸ்ட்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் அது போகலாம். ஸோ இப்போ ரெட் அலர்ட் போட்டாச்சு. இந்த அலர்ட்டோட டெப்த்தும் இந்த ரெட்டோட டெப்த்துக்கு ஈக்குவலாக டெப்த்துங்கிறது இந்த எக்ஸ்ட்ரூஷன் சொல்கிறேன் ஈக்குவலாக தான் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். அதனால் நான் 3 ப்ரெஸ் பண்ணி சைட் வியூ போயிட்டு ரைட் சைட் வியூ போயிட்டு இந்த எக்ஸ்ட்ரூஷனை கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணுறேன். அதே மாதிரி ஜாமெட்ரியில் போய் இந்த எக்ஸ்ட்ரூஷனை நான் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். நல்லா இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். ஓகே. ஸோ ரெட் அலர்ட் டெக்ஸ்ட் வந்துருச்சு. இப்போது இந்த ரெட் அலர்ட் ரெஃபரன்ஸ் இமேஜ் பாருங்கள். இப்போ நம்ம கிரியேட் பண்ணிருக்கிற பின்னாடி இருக்கிற இந்த டெக்ஸ்ட் மட்டும் தான் கிரியேட் பண்ணியிருக்கோம். இந்த டெக்ஸ்ட் இப்போ ஃபோர்க்ரவுண்டில் ஒரு ஸ்ட்ரோக் மாதிரி வருது பார்த்தீங்களா, அதை கிரியேட் பண்ணோம். அப்புறம் ஒரு டெப்த் கிரியேட் பண்ணால் நம்ம இதை கம்ப்ளீட் பண்ணலாம். திருப்பி மேலே போயிட்டு ஷிஃப்ட் D ப்ரெஸ் பண்ணுறேன். இதை முன்னாடி கொண்டு வரேன். இப்படி ஃப்ரண்ட்டில் கொண்டு வந்துட்டு இப்போ இந்த எக்ஸ்ட்ரூஷனை நான் ஆஃப் பண்ண போகிறேன். எப்படி ஆஃப் பண்ணுறது, செலக்ட் பண்ணிவிட்டு எக்ஸ்ட்ரூடில் போய் இதை 0 பண்ணுறேன். 0 பண்ணிவிட்டு எனக்கு இது ஸ்ட்ரோக் மாதிரி வேணும். இந்த உள்ளே இருக்கிற ஃபில்லாம் வரக்கூடாது அப்படின்னா இந்த ஷேப்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஷேப் ஆப்ஷனில் போயிட்டு
இங்கே ஃபில் மோட் போத்ன்னு இருக்குல்ல, இதை செலக்ட் பண்ணி நன் கொடுத்துட்டீங்கன்னா எனக்கு இப்போ ஸ்ட்ரோக் மாதிரி வரும் எனக்கு. ஸோ ஸ்ட்ரோக்கில் எனக்கு ரவுண்டாக இருந்தால் போதும், எனக்கு டெப்த் வேண்டாம். அதுக்காக என்ன பண்ணுறேன், ஜாமெட்ரியில் போய் பெவலில் போயிட்டு ப்ரொஃபைலில் 0 பண்ணிவிட்டு ரவுண்டை மட்டும் நான் இன்க்ரீஸ் பண்ணுறேன். 0.02 கொடுக்குறேன். இப்போ பாருங்க எனக்கு ரவுண்டாக இருக்கும். இதை நான் முன்னாடி உள்ள மூவ் பண்ணி டிப்ளேஸ் பண்ணுறேன். இந்த ஸ்ட்ரோக் பார்த்தீங்கன்னா என்னோட டெப்த்தோட என்னோட பின்னாடி இருக்கிற டெக்ஸ்ட்டோட ரொம்ப பெருசாக இருக்குது. ஸோ அதை கம்மி பண்ணுறதுக்காக நான் என்ன பண்ணுறேன், அதை ரெடியூஸ் பண்ணுறேன். 0.01 கொடுக்குறேன். இப்போ பாருங்க எனக்கு சின்னதாகிடுச்சு. இதுக்குள்ளே ஃபிக்ஸ் ஆகிருக்கும் எனக்கு. இது இன்னும் கூட கொஞ்சம் மூவ் பண்ணிக்கலாம். லைட்டாக ஒரு எக்ஸ்ட்ரூஷன் கொடுக்குறதாலும் கொடுக்கலாம். நான் கொஞ்சம் எக்ஸ்ட்ரூஷன் கொடுக்குறேன். ஸோ கொஞ்சம் முன்னாடி வரும் எனக்கு டெப்த். இன்னும் கூட 0.02 கொடுக்கலாம். ஓகே. ஸோ இந்த ஃப்ரண்ட்டில் இருக்க ஸ்ட்ரோக் டெக்ஸ்ட்டு கிளியர் பண்ணியாச்சு. இப்போது நான் என்ன பண்ணுறேன், இந்த டெக்ஸ்ட்டுக்குள்ளே இன்னொரு இந்த ஸ்ட்ரோக்குள்ளே இன்னொரு ஃப்ளாட்டான ஒரு ரெட் டெக்ஸ்ட் நான் கிரியேட் பண்ண போகிறேன். எப்படி கிரியேட் பண்ணுறேன் அப்படின்னா பாருங்கள், ஷிஃப்ட் டி கொடுத்துட்டு பெவல் ஆப்ஷன்ஸில் போயிட்டு இதை 0 பண்ணிடுறேன். எனக்கு டெப்த் வேண்டாம். எக்ஸ்ட்ரூஷனை நான் கம்மி பண்ணுறேன். லைட்டாக 0.01 வைக்கிறேன். வச்சுட்டு இதை உள்ளே இப்படி மூவ் பண்ணி நான் ப்ளேஸ் பண்ணிக்கிறேன். ஸோ ரொம்ப பின்னாடி டெக்ஸ்ட் பின்னாடி மறைஞ்சிரும். ஸோ லைட்டாக அப்படி ப்ளேஸ் பண்ணுறேன். இது எதுக்கு அப்படிங்கிறது நான் மெட்டீரியல்ஸ் கொடுக்குறப்ப உங்களுக்கு தெரியும். இப்போ இதே அலர்ட் கிரியேட் பண்ணுறேன். இங்கே பாருங்கள், ஷிஃப்ட் டி ப்ரெஸ் பண்ணி வெளில கொண்டு வந்துட்டு ஃபில்ல வந்து நன் கொடுக்குறேன். எக்ஸ்ட்ரூஷனை கொஞ்சம் கம்மி பண்ணிக்கலாம். 0.03 கொடுக்குறேன். உள்ளே மூவ் பண்ணி நான் ரிப்ளேஸ் பண்ணிக்கிறேன். இப்போ நான் இதில் கிரியேட் பண்ண பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ளாட் டெக்ஸ்ட், அதே மாதிரி இதுலேயும் ஒரு ஃப்ளாட் டெக்ஸ்ட் உள்ள வைக்க போகிறேன். ஸோ செலக்ட் பண்ணிவிட்டு ஷிஃப்ட் டி கொடுக்குறேன். டி கொடுத்துட்டு இந்த ப்ரொஃபைல் 0 பண்ணுறேன். எக்ஸ்ட்ரூஷனை கொஞ்சம் கம்மி பண்ணலாம். ஸோ இதுக்கு பார்த்தீங்கன்னா 0.01 கொடுத்துருக்கேன். ஸோ இந்த டெக்ஸ்ட்டை செலக்ட் பண்ணி 0.01 கொடுத்துட்டு இதை நான் உள்ளே மூவ் பண்ணி ப்ளேஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இது இன்னும் கூட கொஞ்சம் வெளில கொண்டு வரலாம். பின்னாடி இருக்குது பார்த்தீங்களா, இந்த டெப்த்தை கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணலாம்னு நினைக்கிறேன். ஏன்னா இங்கே பாருங்கள், இந்த ரெஃபரன்ஸ் இமேஜ் பாருங்கள், இந்த டெப்த் நல்லா வெளியே வந்திருக்கு. ஸோ என்ன பண்ணுறேன், இதோட டெப்த்தை வந்து பெவலில் போயிட்டு 0.05 கொடுக்கலாம். ரொம்ப பெருசாகிடுச்சு. ஸோ 0.04 கொடுக்குறேன். 0.4 ஓகேன்னு நினைக்கிறேன் எனக்கு. ஓகே, கொஞ்சம் நல்லா பெருசாகவே இருக்குது. அதே மாதிரி இங்கேயும் போய் ரெட் டெக்ஸ்ட் டாப் டெக்ஸ்ட் லேயர்லையும் போயிட்டு இதை செலக்ட் பண்ணிவிட்டு இதை மட்டும் 0.03 கொடுத்துக்கலாம். ஓகே, இப்போ நல்ல ஒரு டெப்த் இருக்குது எனக்கு. ரெட் அலர்ட்டுங்கிற டெக்ஸ்ட் கிடச்சிருச்சு எனக்கு. ஓகேங்களா. இப்போது நான் கீழே இருக்கிற அந்த சேல் ஒரு பாக்ஸ் போட்டுருக்குல, அதை நான் பண்ணுறேன். இப்போ ஷிஃப்ட் ஏ ப்ரெஸ் பண்ணி ஒரு கியூ போடுறேன். இந்த கியூபை நான் ஸ்கேல் பண்ணி எஸ் ப்ரெஸ் பண்ணி நான் ஸ்கேல் பண்ணுறேன். எடிட் மோட் டேப் ப்ரெஸ் பண்ணி இசட் ப்ரெஸ் பண்ணி ஒயர் ஃப்ரேம் மோட் போயிட்டு இதை நான் அட்ஜஸ்ட் பண்ணுறேன். ஏன்னா அந்த ரெஃபரன்ஸ் இமேஜ் பார்க்குறப்போ எனக்கு இந்த போர்ஷன் ரொம்ப சின்ன சைஸ், ஸ்மால் சைஸில் தான் இருக்குது. ஸோ நான் இதை அட்ஜஸ்ட் பண்ணுறேன். இப்படி ஓகே, அட்ஜஸ்ட் பண்ணிட்டு இதை வித்தை கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். எல் வரைக்கும் இருக்குது. அதே மாதிரி இந்த ஆர் இதையும் நான் இது வரைக்கும் அட்ஜஸ்ட் பண்ணுறேன். ஸோ இதில் பின்னாடி போயிட்டு இந்த பின்னாடி இருக்கிற அந்த வெட்டிசஸ் முன்னாடி கொண்டு வரும். இந்த வெட்டிசஸ் பின்னாடி கொண்டு போகும். ஸோ இவ்வளோ டெப்த் இருந்தால் போதும் என்னோட சேல் டெக்ஸ்ட்டுக்கு. இதை இப்போ இந்த பாக்ஸ் இப்போ ரெஃபரன்ஸ் இமேஜில் இருக்கிற இந்த பாக்ஸ் பாருங்கள், எட்ஜஸ்லாம் கொஞ்சம் சாஃப்டாக ஸ்மூத்தாக இருக்குது பார்த்தீங்களா. அது எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். மாடிஃபை பேனலில் போயிட்டு ஆட் மாடிஃபயர் ஜென்ரேட் பெவல் கொடுத்தீங்கன்னா எனக்கு இந்த மாதிரி ஒரு பெவல் ஆகும். இப்போ இது ரொம்ப ஷார்ப்பாக இருக்குல்ல. ஸோ எட்ஜஸ் சாஃப்ட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணேன், பெவலில் போயிட்டு இந்த அமௌண்ட்டை கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு இந்த நம்பர் ஆஃப் செக்மெண்ட்ஸை கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணேன் அப்படின்னா எனக்கு இந்த மாதிரி வந்து. இப்போ லைட்டாக எஸ் ப்ரெஸ் பண்ணி ஒய் ஆக்சிஸில் இப்படி ஸ்கேல் பண்ணிக்கலாம். இவ்வளோ இருந்தால் போதும் எனக்கு டெப்த்து. ஸோ இப்போ ரைட் கிளிக் பண்ணி ஷேடட் ஸ்மூத்னு கொடுக்குறேன். இந்த பாக்ஸ் எனக்கு ஸ்மூத் ஆகிடுச்சு பாருங்கள். ஸோ இன்னும் கூட ஸ்மூத்னஸாக வேணும் அப்படின்னா இந்த பாக்ஸ் லேயர் செலக்ட் பண்ணிட்டு ஆட் மாடிஃபயரில் போய் ஜென்ரேட் சப்டிவிஷன் சர்ஃபேஸ் கொடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், எனக்கு இன்னும் ஸ்மூத் ஆகிடும். ஸோ ஆஸ் யூஷுவல் எப்பயும் போல் இந்த ரெண்டு வேல்யூமே வந்து 5 செட் பண்ணிக்கிறேன். ஸோ எனக்கு நல்லா ஸ்மூத்தாகவே இருக்கும். இங்கே பாருங்கள், நல்லா ஸ்மூத் ஆகிடுச்சு. ஷிஃப்ட் ஏ ப்ரெஸ் பண்ணுறேன். டெக்ஸ்ட் லேயர் போடுறேன். டெக்ஸ்ட்டு போடுறேன். RX 90 டிகிரிஸ் ரொட்டேட் பண்ணிவிட்டு டேப் ப்ரெஸ் பண்ணி SALE சேல்னு போட்டு நான் கீழே கொண்டு வரேன். RXன்னு நீங்கள் ப்ரெஸ் பண்ணிவிட்டு 90 டேரெக்டாக நீங்கள் 90 டைப் பண்ணி என்டர் கொடுத்தீங்கனாலே உங்களுக்கு ரொட்டேட் ஆகிடும். ஓகேங்களா. பிளெண்டரில் ஒரு அட்வான்டேஜ் இருக்குது இந்த மாதிரி. ஸோ சேல் லேயர் செலக்ட் பண்ணிட்டேன். இப்போ ஃபாண்ட் அட்ஜஸ்ட் பண்ண போகிறேன். ஸோ இந்த சேல் டெக்ஸ்டோட ஃபாண்ட் ப்ராப்பர்ட்டிஸில் போய்ட்டு இங்கே ஃபாண்ட் ஏற்கனவே நம்ம ஹாபர்ட் ரெகுலர் கொடுத்துருந்தோம், அந்த ஃபாண்ட்டை நான் யூஸ் பண்ணுறேன். இப்போ இங்கே வந்துருச்சு பாருங்கள். ஸோ இப்போ நான் ஸ்கேல் பண்ணுறேன். இந்த சேல் லேயர் டெக்ஸ்ட் ஸ்கேல் பண்ணி கரெக்டாக அந்த பாக்ஸ்குள்ளே ப்ளேஸ் பண்ணுறேன். ஸோ பாக்ஸ்குள்ளே இருக்குது. ஸோ நான் வெளியே கொண்டு வரேன். கொண்டு வந்துட்டு நான் ஃபஸ்ட் பண்ண மாதிரி ஒரு எக்ஸ்ட்ரூட் கொடுக்குறேன். அவ்வளோதான். லைட்டாக ஒரு எக்ஸ்ட்ரூட் கொடுத்துட்டு நல்லாவே எக்ஸ்ட்ரூட் பண்ணிக்கலாம். நான் உள்ளே தான் இருக்க போகுது. ப்ரொஃபைலில் போய்ட்டு 0.02 கொடுத்து கொஞ்சம் டெப்த் ஆட் பண்ணிக்கிறேன். பண்ணிட்டு இதுக்கு நல்லா உள்ளே மூவ் பண்ணி ரிப்ளேஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த டெக்ஸ்ட்டு இங்கே பாருங்கள் நல்லா ஸ்பேஸிங்காக இருக்குது. ஸோ அந்த மாதிரி ஒரு ஸ்பேஸிங் கொடுக்கணும் எனக்கு. ஸோ அதுக்காக என்ன பண்ணுறேன், ஃபஸ்ட் பண்ண மாதிரியே பேராகிராஃப் ஸ்பேஸிங்கில் போய்ட்டு கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். 1.1 இருக்குது. ஓகே, பரவாயில்ல, எனக்கு கரெக்டாக இருக்குது. ஸோ இப்போ இந்த டெக்ஸ்ட்டு பாருங்கள் மேலேயும் கீழே ரொம்ப இடிச்சிட்டு இருக்கிற மாதிரி இருக்குது. ஸோ அதனால் ஸ்பேஸிங்காக நான் என்ன பண்ணுறேன், இதை கொஞ்சம் ஸ்கேல் பண்ணலாம். ஸ்கேல் பண்ணி இப்படி சென்டராக டிப்ளேஸ் பண்ணிக்கலாம். ஓகே. ஸோ இப்போ பாருங்கள், எனக்கு ரெட் அலர்ட் சேல்ங்கிறது வந்துருச்சு. இப்போ என்ன நம்ம மிஸ் பண்ண ஒரே ஒரு விஷயம் என்னன்னா, இந்த டாப்பில் இருக்க இந்த சைரன். ஸோ இந்த சைரன் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப சிம்பிள். ஒரு சிலிண்டர் போட்டு இந்த மாடல் நம்ம பண்ணிடலாம். நீங்கள் பார்த்தாலே தெரியும். ஸோ ஃப்ரண்ட் வியூ போயிட்டு ஷிஃப்ட் ஏ ப்ரெஸ் பண்ணி மெஷ் சிலிண்டர். எப்பயும் போல நான் சிலிண்டரோட வர்டிசஸ் என்ன பண்ணுறேன், 16 வைக்கிறேன். ஏன்னா கம்மியான வர்டிசஸ்னால் ஈஸியாக மாடல் பண்ண முடியும். இப்படி மூவ் பண்ணிக்கிறேன். இதுக்கு மேலே இப்படி ப்ளேஸ் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு கீழே இருக்கிற போடியம்லேருந்து நான் மாடல் பண்ணுவோம். ஸோ போடியம்ங்கிறது ஒன்றும் இல்லை, இந்த மேலே அந்த சைரன் ரெட் கலரில் இருக்குல்ல, அதை ஹோல்ட் பண்ணிவிட்டு கீழே இருக்கிற அந்த பிளாக் பேஸை நான் போடியம்னு சொல்கிறேன். ஸோ டேப் ப்ரெஸ் பண்ணி இசட் ப்ரெஸ் பண்ணி ஒயர் ஃப்ரேம் போயிட்டு ஸோ இப்போ நான் செலக்ட் பண்ணி கீழே மூவ் பண்ணிக்கிறேன். மூவ் பண்ணிவிட்டு ஏ ப்ரெஸ் பண்ணி இன்னும் கூட கொஞ்சம் ஸ்கேல் பண்ணிக்கலாம்.
இப்போ சாலிட் மோட் போயிட்டு நம்பர் 3 ப்ரெஸ் பண்ணுறேன். ஃபேஸ் மோட் போயிட்டு இந்த டாப் ஃபேஸ் செலக்ட் பண்ணி ஐ ப்ரெஸ் பண்ணி ஒரு ஃபேஸ் இன்சர்ட் பண்ணி ப்ரெஸ் பண்ணி இப்படி எக்ஸ்ட்ரூட் பண்ணுறேன். திருப்பி ஐ ப்ரெஸ் பண்ணி ஒரு ஃபேஸ் இன்சர்ட் பண்ணுறேன். திருப்பி ஐ ப்ரெஸ் பண்ணி நல்லா உள்ள இன்சர்ட் பண்ணிட்டு இதுல இருந்து மேலே இருக்க அந்த சைரன் எக்ஸ்ட்ரூட் பண்ணுறேன். ப்ரெஸ் பண்ணி Z ஆக்சிஸில் மேலே எக்ஸ்ட்ரூட் பண்ணுறேன். எவ்வளோ பெருசாக வேணுங்கிறத நீங்களே டிசைட் பண்ணிக்கோங்க. அந்த சைரன் எவ்வளோ பெருசாக வேணுங்கிறது. இப்போ டாப் எனக்கு கர்வாக வந்துருக்குல்ல, அது எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். அது ரொம்ப ஈஸி. ப்ரெஸ் பண்ணி மேலே கொண்டு போங்க, லைட்டாக ஸ்கேல் பண்ணிக்கோங்க. திருப்பி ப்ரெஸ் பண்ணி மேலே மூவ் பண்ணி லைட்டாக ஸ்கேல் பண்ணிக்கோங்க. திருப்பி ப்ரெஸ் பண்ணி Z ஆக்சிஸில் மேலே மூவ் பண்ணி நல்லா ஸ்கேல் பண்ணிக்கோங்க. திருப்பி ப்ரெஸ் பண்ணி ப்ரெஸ் பண்ணி இப்படி ஸ்கேல் பண்ணிக்கோங்க. இப்போ டேப் ப்ரெஸ் பண்ணுறேன், ரைட் கிளிக் பண்ணி ஷேடட் ஸ்மூத் கொடுக்குறேன். இப்போ எனக்கு ஸ்மூத் ஆயிடுச்சு. ஸோ இந்த இதெல்லாம் பாருங்க கரெக்டாக எனக்கு கட்ஸ் மாதிரி வராமல் இருக்குல்ல. 2 ப்ரெஸ் பண்ணி எட்ஜ் மோட்ல போய் ஷிஃப்ட் ஆல்ட் ப்ரெஸ் பண்ணி இப்படி கிளிக் பண்ணி ரவுண்ட் இந்த ரிங் செலக்ட் ஆகிடும். அதே மாதிரி இங்கேயும் ஷிஃப்ட் ஆல்ட் ப்ரெஸ் பண்ணி செலக்ட் பண்ணுறேன். இங்கேயும் ஷிஃப்ட் ஆல்ட் ப்ரெஸ் பண்ணி செலக்ட் பண்ணுறேன். இங்கேயும் ஷிஃப்ட் ஆல்ட் ப்ரெஸ் பண்ணி செலக்ட் பண்ணுறேன். இப்போ இந்த லூப் எனக்கு ஃபுல்லாக செலக்ட் ஆயிடுச்சா. ஸோ கீழே ஷிஃப்ட் ஆல்ட் ப்ரெஸ் பண்ணி இப்படி நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். இப்போ கண்ட்ரோல் கொடுத்து பெவல் எட்ஜஸ் கொடுத்து லைட்டாக அப்படி அட்ஜஸ்ட் பண்ணிட்டு ஸ்க்ரால் பண்ணீங்க அப்படின்னா எனக்கு செக்மெண்ட்ஸ் ஆட் ஆகும். இப்போ பாருங்க எனக்கு இப்போ ஸ்மூத்தாக இருக்கா பார்க்கறதுக்கு. ஸோ நான் என்ன பண்ணுறேன், இப்போ இன்னும் ஸ்மூத்னஸ் எப்படி இருக்குன்னு செக் பண்ணுறதுக்காக மாடிஃபை பேனலில் போயிட்டு ஆட் மாடிஃபையர் ஜென்ரேட் சப்டிவிஷன் சர்ஃபேஸ் கொடுக்குறேன். இப்போ பார்த்தீங்கன்னா சப்டிவிஷன் சர்ஃபேஸ் இப்போ அப்ளை அடிச்சு இங்கே பாருங்க எப்படி இருக்குன்ட்டு. ஸோ இதோட லெவல்ஸ் ஆஸ் யூஷுவல் எப்பயும் போல நான் 5 கொடுக்குறேன். ஸோ இது ரொம்ப ஹார்டாக இருக்குது அப்படின்னு ஃபீல் பண்ணிங்கன்னா அதே மாதிரி எடிட் மோடில் போயிட்டு இந்த செக்மெண்ட்ஸ் நீங்கள் கம் பண்ணால் சாஃப்ட் ஆகிடும். இப்போ பாருங்க இந்த இதை மட்டும் நான் ஒர்க் பண்ணி காட்டுறேன். இப்போ இந்த எட்ஜ் ரொம்ப ஹார்டாக இருக்குல்ல, இப்போ நம்ம ஸ்மூத்னஸ் ஆன் பண்ண ரொம்ப ஹார்டாக இருக்குல்ல. ஸோ அதை சாஃப்ட் பண்ணுறதுக்கு நான் என்ன பண்ணுறேன், டேப் ப்ரெஸ் பண்ணி இந்த 2 செக்மெண்ட் லூப்ஸை மட்டும் நான் டெலிட் பண்ணுறேன். எப்படி டெலிட் பண்ணேன்னா ஒரு எட்ஜை செலக்ட் பண்ணிட்டு ஷிஃப்ட் ஆல் ப்ரெஸ் பண்ணி கிளிக் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி கீழே இருக்கிறதையும் செலக்ட் பண்ணுங்க. செலக்ட் பண்ணிட்டு டெலிட் கீ ப்ரெஸ் பண்ணிங்கன்னா டிசால்வ் எட்ஜஸ் இருக்கும். இப்படி கொடுத்தேன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ பாருங்க நான் ஸ்மூத் பண்ணுறேன், உங்களுக்கே தெரியும். ஸோ இங்கே பாருங்க இது எப்படி இருக்குது, இந்த இடம் எப்படி இருக்குது பாருங்க. ஸோ இந்த அளவு கொஞ்சம் ஸ்மூத்தாக வரும் உங்களுக்கு, ரொம்ப ஷார்ப்பாக இல்லாமல். டிஃப்ரென்ஸ் இருக்குதா உங்களுக்கு? இந்த எட்ஜ் இதையும் பாருங்க, அந்த மாதிரி வேணா பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இப்போ எனக்கு டாப் பார்ட் ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதில் மிஸ்ஸிங் பார்ட் சைரன் நீங்கள் க்ளோஸாக வாட்ச் பண்ணீங்க அப்படின்னா உள்ள இருக்க லைட் சுற்றிக்கிட்டே இருக்கும். ஸோ இப்போ அந்த சைரனுக்குள்ள லைட் சுற்றும் பார்த்தீங்களா, அந்த லைட் எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். ஸோ நான் ஃப்ரண்ட் வியூ போயிட்டு ஷிஃப்ட் ப்ரெஸ் பண்ணி சிலிண்டர் போடுறேன். 6 ஒய் ஆக்சிஸில் 90 டிகிரிஸ் ரொட்டேட் பண்ணிக்கிறேன். திருப்பி ஸ்கேல் பண்ணிவிட்டு வயர் ஃப்ரேம் மோட் போகிறேன். இப்போ இதுக்குள்ளே தான் எனக்கு வந்து ஃபிக்ஸ் ஆகணும் இந்த சைரனுக்குள்ளே. ஸோ இப்படி சைரனுக்குள்ளே உள்ள பிளேஸ் பண்ணிட்டு சைரனுக்குள்ளே இருக்குது எனக்கு பார்ப்போம். உள்ளே தான் இருக்குது. இது இன்னும் கூட ஸ்கேல் பண்ணலாம். அப்படி சின்னதாக டேப் ப்ரெஸ் பண்ணுறேன், கண்ட்ரோல் ப்ரெஸ் பண்ணிட்டு நடுவில் ஒரு லூப் ஆட் பண்ணுறேன். இப்போது வெர்டெக்ஸ் மோட் 1 ப்ரெஸ் பண்ணிவிட்டு இதை நல்லா இப்படி கொண்டு போய் இப்படி ஸ்கேல் பண்ணுறேன். அதே மாதிரி இதையும் வந்து நல்லா இப்படி கொண்டு போய் நல்லா இப்படி ஸ்கேல் பண்ணிக்கிறேன். ஸோ இதுக்குள்ளே தான் என்னோட லைட்ஸ் இருக்க போகுது. ஓகே, நான் வெளியே மூவ் பண்ணி உங்களுக்கு காட்டுறேன். இப்போ எட்ஜ் மோடில் சாலிட் மோடில் போயிட்டு இப்போ இங்கே பாருங்கள், இதை நான் ஸ்மூத் பண்ணுறேன். இப்போ இந்த மாடலில் வந்து ஸோ நல்லா வெளியே கொண்டு வரும். இப்போ இதை நான் ஸ்மூத் பண்ண என்ன நடக்கும்னு பாருங்கள். ஜென்ரேட் சப்டிவிஷன் சர்ஃபேஸ் கொடுத்தா எனக்கு எப்படி ஆகிடும். ஸோ அதுக்காக நான் என்ன பண்ணுறேன், டேப் ப்ரெஸ் பண்ணி ஃபேஸ் மோட் போயிட்டு ஐ ப்ரெஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த ஃபேஸ் செலக்ட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி இங்கே இருக்கிற ஃபேஸையும் நான் ஷிஃப்ட் ப்ரெஸ் பண்ணி செலக்ட் பண்ணிக்கிறேன். இப்போ ஐ ப்ரெஸ் பண்ணி நல்லா உள்ள அப்படி ஸ்கேல் பண்ணிக்கோங்க. 2 சைடு ஸ்கேல் ஆகிடுச்சா. ஐ ப்ரெஸ் பண்ணி லைட்டாக ஒரு ஃபேஸ் கொண்டு வந்துட்டு ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. உடனே ரைட் கிளிக் பண்ணுங்கள், ப்ரெஸ் பண்ணி உள்ளே கொண்டு போனால் அப்படி ஸ்கேல் ஆகிடும். இந்த எட்ஜஸ் நான் செலக்ட் பண்ணுறேன். 2 ப்ரெஸ் பண்ணி எட்ஜ் மோடில் போயிட்டு ஷிஃப்ட் ஆல்ட் ப்ரெஸ் பண்ணி எட்ஜ் செலக்ட் பண்ணுறேன். அதே மாதிரி இங்கேயும் செலக்ட் பண்ணிவிட்டு கண்ட்ரோல் கொடுத்து பெவல் எட்ஜஸ் கொடுத்து இதை நான் வந்து பெவல் பண்ணுறேன். இப்போ நான் ஸ்மூத் ஆன் பண்ணுறேன், எப்படி இருக்குன்னு பாருங்கள். இப்போ எனக்கு கொஞ்சம் பக்காவாயிடுச்சு. ஃபஸ்ட்டுக்கு பெட்டராக இருக்குது. லைட் வைக்கிற அந்த ஹோல்டர் ரெடி ஆயிடுச்சு. ஸோ இதை உள்ள மூவ் பண்ணி ப்ளேஸ் பண்ணிக்கலாம். ஸோ 1 ப்ரெஸ் பண்ணி வயர் ஃப்ரேம் மோட் போயிட்டு இதை நான் உள்ள ப்ளேஸ் பண்ணிக்கிறேன். கரெக்டாக அப்படி சென்டராக இருக்கிற மாதிரி இப்படி நான் ப்ளேஸ் பண்ணால் கூட கொஞ்சம் மேலே மூவ் பண்ணால் கூட மூவ் பண்ணிக்கலாம், ப்ளேஸ் பண்ணிக்கலாம். எல்லாமே ரெடி ஆயிடுச்சு. ஸோ ரெட் அலர்ட் டெக்ஸ்ட் சீல் எல்லாமே ரெடி ஆயிடுச்சு. இந்த டுட்டோரியல் சீரிஸோட ஃபர்ஸ்ட் பார்ட் இதோட முடியுது. செகண்ட் பார்ட்டில் நம்ம மெட்டீரியல், லைட்டிங், ஷேடிங் அண்ட் ரெண்டரிங் பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இந்த சேனல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அந்த பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள்.